பரிசான் நேஷனல் மற்றும் பாஸ் பார்ட்டி விவாசா நெகாரா ஆகியவற்றுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்து கட்சிக்குள் பேச்சுவார்த்தைகள் நடந்ததா என்கிற கேள்விக்கு அத்தகைய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தாலும் அவை கட்சியின் கீழ்மட்ட தலைமைகளில்தான் நடந்திருக்க கூடும் என்று அமாட் ஜாஹிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். ஜொகூர் மாநில தேர்தலில் 56 தொகுதிகளிலும் பரிசான் நேஷனல் தனது சொந்த சின்னத்தில் மட்டுமே போட்டியிடும் என்பதில் கட்சி உறுதியாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். அது பற்றி தமக்கு தெரியாது என்று குறிப்பிட்ட அவர், கீழ்மட்ட தலைவர்கள் மட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஜொகூர் பரிசான் நேஷனல் தலைவர் ஓன் ஹபீஸ் காசி முன்பே கூறியபடி நாங்கள் தனித்து போட்டியிட விரும்பியதாக அவர் தெரிவித்தார். இப்போது மாநில சட்டப்பேரவையின் 56 தொகுதிகளிலும் பரிசான் நேஷனல் வேட்பாளர்களையே நிறுத்தி உள்ளதாக அவர் கூறினார். தங்கள் வேட்பாளர்களில் ஒருவர் கூட வேறு எந்த கட்சியின் சின்னத்திலும் போட்டியிடவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். பெனூட் சட்டமன்ற தொகுதிக்கான பரிசான் நேஷனல் தேர்தல் குழுவினருடன் மதிய உணவு சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். ஷரியா நீதிமன்ற அமைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகள் முஸ்லிம் அல்லாதவர்கள் தங்கள் மதத்தை சுதந்திரமாக பின்பற்றுவதற்கான உரிமைகளை பாதிக்காது என்று பிரதமர் டவஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் அல்லாதவர்களின் உரிமைகளும் கவலைகளும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்து கொண்டு ஷரியா நீதிமன்றங்களின் அந்தஸ்தை மேம்படுத்துவதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்று அன்வார் தெரிவித்தார். சிறு கவலைகள் இருக்கலாம், ஆனால் இது அவர்கள் தங்கள் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமையை மறுக்கும் நோக்கம் கொண்டதல்ல என்று கூறினார். இருப்பினும் இஸ்லாம் கூட்டரசு அமைப்பின் மதமாக உள்ள ஒரு தேசம் என்ற நமது அங்கீகாரத்திற்கு இணங்க ஷரியா நீதிமன்றங்களின் கண்ணியத்தையும் மதிப்பையும் நாம் உயர்த்த வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமராக தனது 3 ஆண்டுகளில் ஷரியா நீதிமன்றங்களை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டவை உட்பட எந்த ஒரு முன்மொழிவும் முஸ்லிம் அல்லாத அமைச்சர்கள் உட்பட எந்த ஒரு அமைச்சராலும் எதிர்க்கப்படவோ அல்லது மறுக்கப்படவோ இல்லை என்று அவர் இன்று தெரிவித்தார். எதிர்க்கட்சி கூட்டணி வெறும் 33 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டாலும் பரிகாத்தா நேஷனல் அடுத்த மாநில அரசை அமைக்கும் சாத்தியம் உள்ளது என்று பசாத்து தலைவர் முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார். கூட்டணிக்கு வெளியே மூடா உட்பட பிரிகாத்தானுக்கு கூட்டாளிகள் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே தங்களின் மற்ற கூட்டாளிகளுடன் சேர்ந்து அடுத்த மாநில அரசை அமைப்பதற்கான எண்ணிக்கை உள்ளது என்று பசாத்துவின் புக்கிட் கெப்போங் வேட்பாளர் டாக்டர் சாருடின் ஜமாலுடன் வேட்புமனு மையத்திற்கு சென்ற பிறகு செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். பரிகாத்தான் நேஷனல் போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறிப்பிட்டு அடுத்த அரசை அமைப்பதில் அதன் அர்ப்பணிப்பை நேற்று கேள்விக்குள்ளாக்கிய ஜொகூர் அம்னோ இளைஞர் தலைவர் நூர் அஸ்லின் அம்ரோஸுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். ஜொகூர் மாநில தேர்தலில் PKR கட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள் பலர் தசாமா கட்சியின் கீழ் போட்டியிடும் முடிவால் PKR கட்சி சற்றும் கலங்கவில்லை என்றும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவு தங்களுக்கு வலுவாக தொடர்வதாகவும் PKR கட்சியின் உதவி தலைவர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா தெரிவித்துள்ளார். PKRஐ விட்டு விலகி தசாமா சார்பில் போட்டியிடுவது அவர்களின் விருப்பம் என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் இன்றைய வேட்புமனு தாக்கல் செயல்முறை முழுவதும் கிட்டத்தட்ட அனைத்து 20 தொகுதிகளிலும் தாங்கள் கண்டவற்றில் இருந்து தங்கள் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து கிடைத்த ஆதரவு மிகவும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று PKRின் செயல்பாட்டு அறையில் அவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். மாநில தேர்தலில் பிர்சாத்து வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் தனது தேர்தல் எந்திரங்களை பயன்படுத்த வேண்டாம் என்ற பாஸ் கட்சியின் முடிவால் தான்சி முகைதீன் யாசின் தமக்கு அது குறித்து கவலை இல்லை என்று தெரிவித்துள்ளார். பிர்சாத்து கட்சியின் தலைவரும் பாகு நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் ஜூலை 11ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் இரு கட்சிகளும் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் கீழ் போட்டியிட்ட போதிலும் பாஸ் கட்சியின் முடிவை தாம் ஏற்றுக்கொள்வதாக முகைதீன் கூறினார். அது பரவாயில்லை, யார் உதவ விரும்புகிறார்கள் என்று நான் கேட்கவில்லை, யாராவது உதவ விரும்பினால் உதவட்டும் என்று முகைதீன் தெரிவித்தார். கொள்கை அளவில் பரிகாத்தான் நேஷனல் உறுப்பினர்கள் இடையே பரஸ்பர உதவி இருக்க வேண்டும் என்றாலும் இது பொருந்தும் என்றும் அவர் கூறினார். இருப்பினும் உதவ விரும்பாத கூட்டாளிகள் இருந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். இதுவரை நாங்கள் எங்கள் சொந்த பலம், கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளின் அடிப்படையில் கடுமையாக உழைத்து வருகிறோம். மேலும் வாக்காளர்கள் தங்கள் முடிவை எப்படி எடுப்பது என்பதை அறிவார்கள் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார். பாண்டார் உத்தாமாவிலிருந்து ஜொஹான் சத்யா வரை 37.8 கிலோமீட்டர் நீளமுள்ள LRT-3 இலகு ரயில் போக்குவரத்து வழித்தடம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு பயணிகள் சேவைக்கு தற்போது தயாராக உள்ளது.
இந்த வழித்தடத்தில் வசிக்கும் சுமார் 2 மில்லியன் மக்களுக்கு பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படும் இதன் அதிகாரப்பூர்வ தொடக்க விழாவை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை ஜூன் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ஒரு விழாவில் தொடங்கி வைப்பார் என ஷா ஆலம் வழித்தட தலைவர் முகமது அரீஃபின் இத்ரிஸ் உறுதிப்படுத்தினார். 20 நிலையங்களை கொண்ட இந்த வழித்தடத்தின் வணிக ரீதியான தொடக்க தேதி மற்றும் நேரத்தை பிரதமர் அந்த நிகழ்வின் போது அறிவிப்பார் என்றும் அவர் கூறினார். இன்று அதிகாலை கோலாலம்பூரில் உள்ள டூத்தா உலுகில்லான் விரைவுச் சாலையில் உள்ள ஜலான் கூச்சிங் வெளியேறும் வளைவில் கார் சறுக்கி மோதி தீப்பிடித்ததில் 2 உயிரிழந்தனர். உயிரிழந்த 2 தீயில் கருகி உயிரிழந்ததாக கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையான JBPM ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. காலை 5:20 மணிக்கு தங்களது செயல்பாட்டு மையத்திற்கு அவசர அழைப்பு வந்ததை தொடர்ந்து ஜின்ஜாங் மற்றும் ஸ்ரீ ஹர்தாமாஸ் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையங்களில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக அத்துறை தெரிவித்தது. அங்கு சென்ற குழுவினர் தீ பிழம்புகளால் சூழப்பட்ட ஒரு வாகனத்தையும் அதற்குள் இருந்த 3 பேரையும் கண்டனர். எரிந்து கொண்டிருந்த வாகனத்தில் சிக்கியிருந்த 2 கருகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டனர். அதே நேரத்தில் 3வது நபர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காப்பார் தமன் செந்தோசா ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் வருடாந்திர விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானத்தோடு நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏராளமான பக்த பெருமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் சிறப்பு வருகை புரிந்தார். அவருடன் சில முக்கிய பிரமுகர்களும் பங்கேற்றனர். ஆலயத்தின் சார்பில் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. நிகழ்வில் பேசிய ஓம்ஸ் பா தியாகராஜன் அடுத்த வருடம் நடைபெறவிருக்கும் இந்த ஆலயத்திற்கான கும்பாபிஷேகம் குறித்து பேசினார். கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற அம்பாள் அருள் புரிவாள் என்று குறிப்பிட்ட அவர் நமக்குள்ளும் ஒற்றுமை மிக அவசியம் என்று சுட்டிக்காட்டினார். ஒற்றுமை இன்மையால் தான் நாம் பலவாறு பிளவுபட்டு நிற்கிறோம் என்று தெரிவித்தார். எனவே ஒற்றுமையாக இருந்து நாம் நம் ஆலய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சமுதாயம் செழித்தோங்க ஒற்றுமை மிக அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.